அதிகாரம் 14 சொல்லுகிறது. 2 நாளாகவும் 7 அதிகாரம் 14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற கர்த்தர். கடந்த வாரம் நாம் பார்த்தோம், முதல் குறிப்பு தங்களை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவராக இருக்கிறார். நான் இந்த மெசேஜ எங்க வீட்டில் கேட்கும்போது ஒருத்தர் கிண்டல் பண்ணியிருந்தார். ஆனாலும் அங்க எதுவும் சொல்லு, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தாழ்த்து, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய சமூகத்துல நீ தாழ்த்த வேண்டும். நான் சொன்னேன், நீங்க தாழ்த்துங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் சொன்னா நீ நானும் இந்த திருவிருந்து நேரத்தில் தம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப சுத்திகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் வேண்டும், ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தரும் தாழ்த்தி ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணும் பொழுது நமக்குள்ள பாவங்கள், குற்றங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற ஒரு தேவன். அந்த மன்னிக்கிற தேவனிடத்துல நீ ஜெபம் பண்ணி கிறிஸ்து என்னும் இரட்சகர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் சுத்தமுள்ளவராய் இருந்து அவருடைய பாத்திரத்துல பங்கு பெற கர்த்தர் நீர் என்னை ஆயத்தப்படுத்தும். இப்ப இந்த ஆயத்த நமக்குள்ள வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால் ஆயத்தத்துக்கு முதல் காரியம் என்னன்னு சொன்னால் ஜெபம். ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள நீயும் நானும் ஜெபிக்கிறவளாய் ஒவ்வொருத்தரையும் நடத்தும். ஜெபம்தான் ஜெயத்தை கொடுக்கும். இந்த 2வது குறிப்பு சொல்கிறது ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நான் என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாதான் ஜெயம் கிடைக்கும். ஜெபம் பண்ணாதான் நன்மை கிடைக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது. இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் ஜெயத்தை எடுக்கிறவளா இருக்கிறார். ஜெபிக்கிற எப்படி இருக்கிறாரா? ஜெயத்தை எடுக்கிறவளா, ஜெயத்தை பிடித்துக் கொள்ளுகிறவளாய், ஜெய கிறிஸ்துவோடு கூட கற்பித்துக் கொள்ளுகிறவளாய் ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை காணப்படுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெபம். எப்படி இருக்கணும்? ஜெபம். நீ ஜெபத்தினால எல்லாத்தையும் சாதிக்கலாம். விளங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் வித்துக்கு பிறந்திருக்கிற நீங்கள் நானும் எவ்வளவு ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். ஆமா, நான் ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கையில பதில் கிடைக்கிற காத்திரு. நிச்சயமாய் கர்த்தர் பதிலளிக்கிற தெய்வம் நம்மோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பிட சொல்றோம், ஜெபம் பண்ண வேண்டும்.
இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அதிகாலையில, மத்தியாலையில, சாயங்கால வேளையில, இரவு வேளையில இயேசு எப்படி இருக்கிறார் சொன்னா ஜெபிக்கிறவராய். அப்ப அவருடைய வித்துக்கு பிறந்திருக்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கிறவராய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறாத ஒரே சீர்நிலையில் இருக்கும். ஆனால் நமக்குள்ள எந்த ஒரு ஆசீர்வாதமோ நமக்கு கிடைக்காது. மாறணும், மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை தருகிறது ஜெபம் மாற்றம். வேதம் சொல்றது ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். நீங்கள் வித்துக்கு பிறந்திருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவின் வித்துக்கு பிறந்திருக்கிற நீங்கள் என்ன செய்யக்கூடாதா? பாவம் செய்யாதபடிக்கு. உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஆண்டவர். நீ பாவம் செய்யாதபடிக்கு, நீ அக்கிரமங்கள் செய்யாதபடிக்கு, அநியாயங்கள் செய்யாதபடி தம்மையே ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்தில் இருக்கிற நாம் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்தி இன்னைக்கு நீரான ஜபிக்கிறவளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்படுது. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லு. லூக்கா எழுதின சுவிசேஷம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். இந்த ஆண்டவராகிய இயேசுவின் ஊமை என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு காரியத்தை, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் எப்படி கடந்து போக வேண்டும், அந்த பரலோக ராஜ்யத்துல எப்படி நீ முன்னே செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ராஜ்யத்தை குறித்து ஒரு ஊமையை சொல்கிறார். இந்த ராஜ்யத்துல நீ போன சொன்னா என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. எப்ப பாரு ஒரு சபை வச்சிருக்கிறார், எப்ப பாரு மீட்டிங் வச்சுக்கிறாரு, எப்ப கூட பாரு வேலைக்கு ஒரு மீட்டிங் வச்சுட்டாரு. அல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால, நாம் அவருக்குள்ள இருக்கிறபடினால நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? சோர்வு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். என்ன பண்ணாத? சோர்ந்து போகாத. ஐயா கஷ்டமா இருக்குது, பாரமா இருக்கு, ஐயா என்னால ஒண்ணுமே செய்ய முடியல, சோர்ந்து போகாது. சோர்ந்து போயிட்டுனா எந்த காரியமும் நடக்காது. சத்துருவின் வேலை நமக்கு சோர்வை தான் கொடுப்பான். எப்ப பாரு சோர்வு, எப்ப பாரு சமாதானம் இல்லாத காரியத்தை குறிப்பாய் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா சோர்ந்து போகல. என்ன வந்தாலும் என் கூட எங்க அப்பா இருக்காரு. அல்லேலூயா. அதான் விசுவாசம். என்ன வந்தாலும் அப்பா நடத்துவார். என் கண்ணீருக்கு பதிலளிக்கிற தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். நீ என்னதான் அழுது இருந்தாலும் என்னதான் பண்ணுங்க யார் கேட்க மாட்டாங்க? கணவன் கேட்க மாட்டான். ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுற, எதை குறிச்சு கேட்கும். அவன் பாட்டு வருவார், அவர் பாட்டு போயிடுவார். ஆனா உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில். வேதம் சொல்லுகிறது, ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த நியாயாதிபதி அவனுடைய தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷருக்கு யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நியாயாதிபதி, நியாயத்தை விசாரிக்கிறவன். அவன் யார் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்பட மாட்டான், எந்த மனுஷனுக்கும் மதிப்பளிக்க மாட்டான். காரணம் என்ன? அவன் கர்த்தரை அறியாதவன். அவனுக்குள்ள உலக காரியங்களும் உலகத்துடைய செயல்கள் தான் அவனுக்குள்ள இருக்கான்னு சொன்னா அவன் ஆண்டவரையும் சரி அவன் மற்ற மனுஷனையும் சரி மதிக்காதவன். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாமும் சில காரியங்களை சொல்லி இப்படி நடக்க வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி போகணும், இப்படி எல்லாம் நம்ம சொன்னாலும் நீங்க நான் எப்படி இருக்கிறோம்? மதிக்காம தான் இருக்கும்.
ஊழியத்துல நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியத்திலும் கலந்து கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை நடக்கிற ஊழியத்துல கலந்து கொள்ளுங்க. வேலைக்கிழமை நடக்கிற ஊழியத்துல கலந்து கொள்ளுங்க. செவ்வாய்க்கிழமை நடக்கிற சகோதரி ஜெபத்துல கலந்து கொள்ளுங்க என்று சொல்லிதான் இருக்கிறோம். நீ எப்படி இருக்கிற? நீ கர்த்தருக்கும் பயப்படாதவனாய், மனுஷனுக்கும் மதிக்காதவனாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. இப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் உங்ககிட்ட என்ன இல்லை? ஜெபம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. ஏதோ வந்தோம், ஏதோ உட்கார்ந்தோம், இடத்தை நிரப்பினோம், போயிட்டோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சொன்னா மாற்றம் இல்லை. மாற்றம் வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களானால் அந்த மாற்றத்தை தருகிற கர்த்தரிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். இங்க பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தால் அந்த விதவையுடைய வாழ்க்கையில ஒரு நியாயம் வேண்டும் என்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? அந்த தேவனை அறியாத மனுஷனிடத்துல, மற்ற மனிதரை மதிக்காத இடத்துல அவள் போய் ஒரு விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்திற்கு அவனிடத்துல கடந்து போனால் நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த விதவை தொடர்ச்சியாக அவளோடு கூட கடந்து போய்கொண்டே இருந்தான். என் அன்பான தேவ ஜனமே, அவளுக்குள்ள என்ன வரலன்னு சொன்னா சோர்வு வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்குள்ள என்ன வரல? சோர்வு வரல. அவள் போய் சொல்றாள். 18 3 படி 4 படிப்பா. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கும் பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்து இந்த விதவை என்னை எப்போது என்ன பண்ணாளா? தொந்தரவு செய்கிறாள். இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி அந்த விதவை வரலாம்? அடிக்கடி வரலாம். எதற்காக வருகிறாள்? அடிக்கடி நியாயம் நமக்கு கிடைக்க வேண்டும். அவங்களுக்குள்ள என்ன இல்லை? சோர்வு இல்லை. நம்முடைய காரியத்தை நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். கல்லையும் துடைக்க செய்வார். நீதியால் இருதயத்தை கர்த்தர் திறந்தார் சொல்றார். அவ்வளவு கடினமான இருதயம். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விதவிக்குள் இருந்த வைராக்கிய விசுவாசம். அவள் அடிக்கடி போயிட்டு அவனிடத்துல தன்னுடைய காரியங்களை சொல்லி சொல்லி அந்த காரியத்திற்காக எப்படியாவது ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள் என்று சொன்னால் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் விதவை காத்து கொண்டது. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கல்லையும் கரைய வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். செய்யாத காரியங்கள், நடக்காத காரியங்களை நடக்க வைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீ என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணு, செவி. யாரை குறித்தும் பார்க்காத உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உன் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற வேண்டும், நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்கள் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில முதலாவது தேவை என்று சொன்னால் ஜெபம் தேவை. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கும். நடக்கக்கூடாத அதிசய காரியங்களை ஜெபம் நடத்தித்தார். எனக்கு இவ்வளோ பிரச்சனையா இருக்குது ஆண்டவரே, நான் நல்ல வேலையை பெறுகிறேன், எனக்கு வேலை கிடைக்கல, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு, அதுக்கேற்ற பணம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன செய்வது என்று சோர்ந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்தே போவார். பாருங்க, 6ஆம் மாசம் வைக்க வேண்டிய நற்செய்தி பெருவிழா நாங்க 1 மாசம் தள்ளி 7ஆம் மாசம் வைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம்.
பணம் கிடைக்கல, ஆனால் 7ஆம் மாசம் வைக்கலாம். நாங்கள் நினைத்த அந்த காரியம் 6ஆம் மாசம் வைக்க வேண்டிய இந்த ஊழியம் 7ஆம் மாசத்துக்கு தள்ளப்பட்டது. 7ஆம் மாசத்துல வைக்க வேண்டும் என்று நினைத்தோம். 7ஆம் மாசம் முடிஞ்சு 8ஆம் மாசம், அதே 8ஆம் மாசமாக வைக்கலாம். 8ஆம் மாசம் முடியல, 9ஆம் மாசம் தான் ஊழியம். இதற்காக நாங்கள் என்ன பண்ணல, சோர்ந்து போல. கர்த்தருடைய ஊழியம், இது என்னுடைய ஊழியம் என்று சொன்னால் ஊழியம் போயிடும். இது கர்த்தருடைய ஊழியம், தள்ளிக்கொண்டே போகுது. ஆனால் நிச்சயமாய் நாங்கள் நற்செய்தி பெருவிழாவை வைப்போம். அங்கு இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை போய் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் காத்து இருக்கிறோம், ஜெபிக்கிறோம். உறுதியாக சொல்ல பின்னால் ஜெபம். தடைகள் வரும் போகும், ஆனால் நிலையான இருக்காது. நிலையான இருக்கிற ஒரு இயேசு ஒருவரே. உன் வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும், உன் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் சொன்னா ஜெபம். விதவினுடைய அந்த ஜெபம், அவள் போய் அந்த மனிதரிடம் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் அவள் கடந்து சென்றதினால அவளுக்குள்ள என்ன சில கிரியைகள் நடைபெறப்படுது. ஏன் சொன்னா அவ யாருக்கும் பயப்பட மாட்டான், எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், அவன் ஆண்டவருக்கும் பயப்பட மாட்டான். ஏன் சொன்னா அவன் தேவனை அறியாதவன். அப்படிப்பட்ட ஒரு கல்லான இருதயம் உள்ளவனிடத்துல கர்த்தர் இந்த ஏழை விதவிற்காக இறங்கி நியாயம் செய்ய வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் அவன் சொன்னான், வெகு நாள், 4ஆம் வருஷம், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லை. இந்த விதவியினுடைய காரியத்தை செய்ய அவனுக்கு மனதில். பின்பும் அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷருக்கும் நான் மதியாமல் இருந்தோம். இந்த விதவை அவன் சொல்றான், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், ஆனா இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால இவள் அடிக்கடி என்ன பண்ண, என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாது. எப்படியாப்பட்ட மனுஷனா இருக்கட்டும், கர்த்தர் என்ன செய்வாரா, நியாயம் செய்கிறது. வேதம் சொல்கிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியில எதை காண்கிறார், விசுவாசத்தை காண்கிறார். இந்த விதவைக்குள்ள சோர்ந்து போகாமல் கிறிஸ்துவின் மேல் வைத்த அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண செய்யும். அப்ப ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமாயிருக்கு. சோர்ந்து போகக்கூடாது, எப்பொழுதும் விசுவாசிக்க வேண்டும். சோர்வு, ஜெபத்துல சோர்வு இருக்கக்கூடாது. ஜெபத்துல என்ன இருக்குன்னு சொன்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை ஜெயிக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அவன் நமக்குள்ள இருந்து நடக்க முடியாத, கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் நமக்காக செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, இந்த நாளில அந்த விசுவாசம் எப்படி இருக்குன்னு சொன்னா அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது ஆமென் அவர்களை நோக்கி யோவான் ஜனத்தினாலே அப்போஸ்தலர் 1:14 அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும்
ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் ஜபத்திலும் வேண்டுதலை தரித்திருந்தார். அல்லேலூயா. மூன்றாவது சொல்லுகிறது ஒரு மனம். ஒன்று, ஜெபிக்கிற நாம் சோர்ந்து போகக்கூடாது. இரண்டு, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் தேவை. மூன்று, நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணுமா? ஒரு மனம். இரு மனம் இல்ல. நம்முடைய வாழ்க்கையில என்ன மனம் வேணுமா? ஒரு மனம் வேணும். ஒரு மனதோடு கூட நீயும் நானும் ஜெபிப்போம் என்று சொன்னால் எப்படி ஜெபிக்கணுமா? ஒரு மனதோடு கூட ஜெபிக்கணும். நாம் அந்த ஒரு மன ஜெபம் நமக்குள்ள இருக்குமானால், அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால், நீ ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அசைவை உண்டு பண்ணுகிற கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஜெபத்துல ஒரு மனம் தேவை. ஜெபத்துல கர்த்தருக்குள்ள நீயும் நானும் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். அங்கு எல்லோரும் ஒரு மனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது. அப்ப நமக்குள்ள என்ன தேவை? தனித்தனியா இருந்தா மானு கூட்டமா தான் சிங்கம் வரத்துக்கு பயப்படும். ஆனா தனியா மானு போச்சுன்னா சிங்கம் என்ன பண்ணும்? அச்சு காலிப்படும். ஜெபமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். நாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது இடங்கள் அசைக்கப்படும். நாம் தனித்து நின்று தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது சில சொல்ல ரொம்ப நேரம் ஜெபிக்க, ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ ஜெபித்த காரியங்களை விட்டு விடுவோம். இன்னைக்கு ஒரு மன ஜெபத்தில் ஒரு அசைவை கத்தக்கும். அங்கு இயேசுவின் தாயார் மற்ற சகோதரர் எல்லாரும் எப்படி கூடுறானா? ஒரு மனமாய் கூடி. அப்ப அந்த கூடும் பொழுது கர்த்தருடைய மகிமை வேதம் சொல்லு. அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒருமனப்பட்டவர்களா. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் விசுவாசத்திலும் நமக்கு ஒரு மனம் தேவை. அந்த ஒரு மனம் ஜெபத்துல கர்த்தர் சொல்றார் பெரிய காரியம். நீ ஜெபிமா, என்ன ஜெபி. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் காரியத்தை வாழ்க்கை ஜெபத்துல என்ன இருக்கக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஜெபத்துல என்ன தேவை? விசுவாசம் தேவை. ஜெபத்துல என்ன தேவை? ஒரு மனம் தேவை. இவை மூன்றும் நமக்குள் இருக்குமானா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும். ஆமா, நீங்க சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சொல்றது சோர்ந்து போகாது. உன்னை அழைத்த கர்த்தர் சொல்றார், நீங்க எல்லாவித விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் சோத்திரத்தோடு கூட ஜெபத்துல எனக்கு வேண்டுதல் செய், எனக்கு தெரியப்படுத்து. அப்ப தெரியப்படுத்தும் போது நம்முடைய காரியத்தை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நல்லா ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும், ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு எல்லா காரியத்தை தெரிவிக்கிற பிள்ளையா நீ நான் இருக்கணும். ஆண்டவருக்கு நீ தெரியப்படுத்த சொன்னா உன் காரியத்துல எங்கெங்க தடையா இருக்கிறதோ, விரைவினுடைய வாழ்க்கையில தடை இருந்தது, அந்த உலகத்துடைய நியாயாதிபதி அந்த விரைவினுடைய வாழ்க்கைக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் காத்திருந்து ஜெபித்தார். தேவன் அவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்தார். நீயும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் எப்பவுமே தேவை. சாப்பாடு இருக்குது, தண்ணி இருக்குது, துணி இருக்குது, ட்ரெஸ் இருக்கு, இதெல்லாம் எனக்கு இல்லை, பரவாயில்ல, ஜெபம் பண்ணு, இதெல்லாம் கர்த்தருக்கு தேடி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர். ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை மாத்திரம் தான் கொடுப்பார். ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில உயர்வை வைப்பார். ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை கர்த்தரை கொண்டு போவார். அவர் நம்ம கீழே தள்ள மாட்டார். கீழே ஒரு பிசாசு நம்மை தள்ள நினைத்தல தன்னுடைய கரங்களை பிடித்து தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வானத்தை உண்டாக்கிய சர்வ வல்லமை தேவனாகிய கர்த்தர் அவரை நோக்கி ஜெபம் பண்ணு.
காரியங்கள் அவர் வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கையில என்ன முக்கியம்? ஜெபம். சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது அவர்கள் தாழ்த்தினார்கள், இரண்டாவது அவர்கள் என்ன செய்தார்களா? ஜெபித்தார்கள். ஜெபம் அவருடைய வாழ்க்கையில தடையா இருந்ததை முறியடித்து, நாங்கள் விண்ணப்பம் பண்ணிட்டோம், நாங்கள் வேண்டுதல் செய்துட்டோம், நாங்கள் தெரிவித்து விட்டோம், கர்த்தர் எங்களுடைய குடும்பத்தை நடத்துவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியங்களுக்காய் நாம் கடந்து போகவேண்டும். கர்த்தருடைய முகத்தை தேடவும். மூன்றாவது என்னவா? கர்த்தருடைய முகத்தை தேடவும். இப்போ நம்ம தேடுவர்களாய் நாம் காணப்படும். முதல் என்ன பண்ணோம்? தாழ்த்தினோம், ஜெபம் பண்ணினோம். இப்போது கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும். 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி மூன்றாவது என் முகத்தை தேடி. நம்முடைய முகத்தை எங்க தேடுறோம்? பியூட்டி பார்லர் போய் தேடணும், பேரன் ஒளி போட்டு போய் தேடி தேடி தேடணும். அல்லேலூயா. என்ன சிஸ்டர் கொஞ்சம் வெள்ளையாயிட்டு வரீங்க? ஒன்றை இல்லப்பா, ஒரு சிரிப்பு ஒன்றை இல்லை. அதான் நீ வேற ஒன்று இதெல்லாம் சொல்றீங்க. தேட வேண்டிய முகத்தை தேடாதபடிக்கு எனக்கு எங்கெங்கேயோ தேடும். ஒருவேளை தேடினால் ஜெயம் கிடைக்கிறதா? இல்ல. ஒரு கிருபை கிடைக்கிறதா? இல்ல. ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறதா? இல்ல. ஏன் சொன்னா, நீ தேட வேண்டியவரை தேடாமல் எதையோ தேடுகிறான். அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம எங்க அதிகாலை தேடுறோம்? நம்ம அதிகாலையில என்ன சொல்ற? நல்ல போட்டோ தூங்குவோம். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். யார் வந்தது? மணவாளன் வந்துட்டார். ஐயோ, மணவாளன் வந்து விட்டான். கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுக்கா, கொஞ்சோண்டு தீவெட்டி கொடுக்கா, நான் நாளைக்கு வந்து கடந்தார. இல்ல, எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறோம். தேடும்போது கர்த்தர் முகமுகமாய் பேசுகிறதை நம்மோடு கூட இருக்கிறார். தேடுவோம். தேடாதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தேடாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் கிடைக்காது. நீ எங்கெங்கயோ போயிட்டு எதையோ தேடி வந்துட்டு கடைசியில் வந்து, ஆண்டவரே நான் உண்மை தேடுகிறேன். கடைசி நேரத்தில் வந்து தேடுவான். தன் ஜீவன் போகும்போது நான் சொல்லுவான், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் அணுகி போயிடும். அப்ப சொல்லுவான், இவருக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய சகோதரி ஒரு சகோதரனை கொண்டு வந்தார்கள். எல்லாமே முடிஞ்சு போன ஸ்டேஜில் கொண்டு வந்து இவருக்காக ஜெபம் பண்ணு. இவர் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். யாரை ஏற்றுவாரு? கர்த்தரை ஏற்றுத்தார். ஒருவேளை கர்த்தர் ஜீவன் கொடுக்கிறது இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? அப்படி ஏற்றுக்குவியா? ஏற்றுக்க மாட்டீங்க. போன அந்த சர்ச்சைக்கு அந்த பாசுகிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன். அவன் ஜெபம் நல்லாவே கரெக்டா ஜெபம் பண்ணியிருந்தா என் வாழ்க்கையில எல்லாம் நடந்தது. எப்பொழுது மரணம் கிட்ட பக்கத்துல அப்படியே பட்டு கரெக்டா கயிறுபட காத்துல இருப்பான். அப்போ வந்து சொல்லுவான், நான் ஆண்டவரை தேடு. என் அன்பான தேவன் சொன்னவே, நீ எப்போ தேட வேண்டும்? கர்த்தருடைய எப்போ ஜெனிப்பித்து கர்த்தருனோடு கூட எப்போ வந்தவருடைய வித்துக்கு பிறந்து கொண்டிருக்கிற வாலிப நாட்களில், வாலிப வயதில, சிறு வயது முதல் நீ கர்த்தரை தேட வேண்டும். உன்னை தாயின் கர்ப்பத்தில் பிறந்த நாள் முதல் உனக்கு எப்பவுமே ஆண்டவரை குறித்து சொல்லி 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 சத்தியத்துல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை மாற்றும். அப்பதான் அந்த பிள்ளைகள் ஆண்டவரை இல்லைன்னு சொன்னா வழிபோக்களை போல வந்து சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு அந்த இருக்கைய என்ன பண்ணமா, அதை எப்பொழுதும்
ஒரு சகோதரன் 9 மணிக்கு வராரு. அப்ப என்ன, கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தை கொடுக்க மாட்டோம். நம்ம தாழ்த்த மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், சரியான நேரத்தில் தேடவும் மாட்டோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குறைவாய் காணப்படும். ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, உலகத்துடைய ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே கிடைக்காது. என் அன்பான தேவ ஜனமே, நீங்க தேடுங்கள். தேடும் போது கர்த்தர் தென்படுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லும். நீங்கள் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப ஆண்டவரை தேடும் பொழுதுதான் ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த செழிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது முதலாவது தாழ்த்துங்கள், இரண்டாவது ஜெபம் பண்ணுங்கள், மூன்றாவது தேடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லிலே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் உம்மிடத்தில் சொல்லி. ஆண்டவரே, என் இருதயம் யாரை தேடுது? உண்மையே தேடு. இன்னைக்கு உண்மையாய் உங்கள் இருதயம் ஆண்டவரை தேடுதா? கையை வச்சு சொல்லு. எல்லாம் என்ன பாரு, உங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்திற்கு உங்க இருதயம் ஆண்டவரை தேடுதா? தேடுங்க, சொல்லுங்க. என் இருதயம் என் ஆண்டவரை தேடு. நான் சொல்லுவேன், என் இருதயம் என் ஆண்டவரை தேடு. உங்களை யாராலும் சொல்ல முடியுமா? என் இருதயம் ஆண்டவரை தேடு. இல்லை, தாட்டுல ஜெபம் பண்ண தேடு. இன்னைக்கு வேதம் சொல்லு, நீங்க தேடுவீர்களாய் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல கர்த்தரை தேடு. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கூட நீங்க அவரை தேடுவீர்கள் என்று சொன்னார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லு, நல்ல சொல்லு. அசைவ ஆடும்படியாய் அல்லேலூயா சொல்லு, சொல்லு. நான் கர்த்தரை தேடுவேன். என் இருதயம் அவரை தேடுவதற்காக என் இருதயத்தை திறந்து வைத்திருக்கிறேன். அப்ப என்ன செய்யணுமா? தேடணும். ஆண்டவரை தேடு. எதையும் தேடும், பொன்னையும் பொருளையும் ஆஸ்தி எல்லாத்தையும் தேடும். ஆனா ஆண்டவரை தேடுவதற்கு திருடனை போல இருக்கும். ஆண்டவரை தேடுவது இருக்கிறோம் திருடனை போல. ஏன் சொன்னா, சரியான நேரத்துல கர்த்தரை தேடாத போது நேரத்தை திருடுகிற திருடிகளாய் திருநாய் நம்ம. என் அன்பு தெய்வ ஜனமே, ஒரு உலகத்திற்குரிய ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த நேரம் முக்கியம். அந்த நேரத்துல நம்ம போனாதான் உயர் அதிகாரிகள் நம்ம ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு, ஒரு திருமணத்துக்கு போகணும்னு சொன்னா அவன் என்ன செய்வோம்? முன்னாடி போயிடும். ஆனா ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? போலாம். அவர் இப்பதான் பாடிட்டு இருப்பாரு, இப்பதான் ஒரு பாட்டு பாடி இருப்பாரு, 2 பாட்டு பாடுவாரு. ஐயோ, இப்ப போனா ஒரு முட்டி போட வைப்பாரு. இப்போ வேணா, கரெக்டா 8 மணிக்கு போகணும். அப்ப என்ன பண்ண மாட்டோம்? முட்டி போட மாட்டோம். நீ முழங்கால் படியிட்டு உன் ஆண்டவராகிய இயேசுவை நீ தேடுவாயானால் கர்த்தர் சொல்ற வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய காத்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேடு.
கர்த்தரை தேடு. தேடும் பொழுது அவர் சொல்றார், உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இதயம் உம்மிடத்துல சொல்லுதப்பா. அதே 9ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவரே நான் தேடும் போது உம்முடைய முகத்தை எனக்கு நீ மறையாதையோ, நீ கோபத்துடன் உம்முடைய இந்த அடியனை விலக்கி போடாதையோ, நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன், என்னை நெகிழ விடாமலோ என்னை கைவிடாமலும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை கைவிடாதிரும் நாதா, என்னை தேவனே என்னை கைவிடாமலும், ஆண்டவரே என்னை நெகிழ்விடாமலும், ஆண்டவரே என்னை உம்மை தேடுகிற பிள்ளையாய் என்னை மாற்றுமான். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சத்துரு எனக்கு என்ன செய்வான்? இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார். இயேசு நான் கூப்பிடும் போது வருகிறார், எனக்காக உதவி செய்கிறார், எனக்காக பதில் கொடுக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிக்க என்னோடு கூட ஆண்டவரின் கால வேளையில உம்மை நான் தேட கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட தேடுவது மாத்திரம் இல்ல ஆண்டவரே, உம்மை நான் பார்க்கவே. ஆமாப்பா, தேடுவது மாத்திரம் இல்ல, என் சகாயரை நான் பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி நீங்க நான் என்ன பண்ணமா நோக்கணும். கர்த்தரிடத்துல நோக்கி நாம் பார்க்கும் பொழுதுதான் பிரகாசம் கிடைக்கும். நீ நோக்காம நீ அமைதியா அப்படியே வந்து அமைதியாய் போனா அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன கிடைக்காது? பிரகாசம் கிடைக்காது. நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கு? இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த இருள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல விரும்புகிறவளா இருக்கணும். இயேசுவை பார்க்கணும். அதிகாலையில வந்து தேடுகிற கண்டடைவரும். அப்ப ஆண்டவரை தேடும்போது கர்த்தரை காண்கிறவனா, கர்த்தரோடு கூட பேசுகிறாய். அதை தேட தேட நம்முடைய முகம் பிரகாசம் வரும். அல்லேலூயா. எந்த பேரவளுடைய படத்துல ஒண்ணுமே படத்துல சும்மா சாதாரண முகத்தை கழுவி சோப்பு போட்டு கழுவி நீ வந்து நின்னாலே தானாய் பிரகாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. டிவியில பாக்குற இந்த நிகழ்ச்சியை நானே பார்க்க சொல்ல எவ்வளோ ஒரு அழகா கர்த்தர் எனவே. அல்லேலூயா. பிரகாசம் அவரை தேடணும். தேட 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 எவ்வளோ தேவையோ அவ்வளோ முடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல கர்த்தர் பெரிய பெரிய காரியம் செய்வார். தடையெல்லாம் உடைப்பார்.
இது சொல்றது வேதம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அந்த முகம் வெட்கப்படல. அநேக முகங்கள் மத்தியில நம்மை கொண்டு போய் நிற்க வைக்கிற கருத்து அநேக ஜனங்களை காட்டிலும் உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க. ஏன்னு சொன்னா நம்ம தேவை. அநேக ஜனங்கள் விளைவுள்ள வஸ்திரங்களா போட்டு கொண்டு வந்திருப்பாங்க, நல்ல தங்க ஆபரணங்களா போட்டு கொண்டு வந்திருப்பாங்க, வாயில லிப்ஸ்டிக்கு கண்ணில் என்னென்ன செய்யணும் எல்லாமே செய்து வந்து நிற்பாங்க. அவர்கள் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அங்க போய் பார்த்தா நல்லாவே இருக்கும். சாதாரண சிம்பிள் சிட்டியா ஒரு ட்ரெஸ் போட்டு போய் நீ நின்று அங்க இருக்கிறவர்களை காட்டிலும் நீ அழகுள்ளவன். காரணம் அங்க இருக்கிறவர்களிடத்துல கர்த்தர் இல்லை, உன்னோட கூட கர்த்தர். கர்த்தரை தேடுவதால கர்த்தர் உன்னை அநேக ஜனங்கள் மத்தியில வெட்கப்படாதபடிக்கு தம்முடைய கரத்துல உன்னை என்னைய கர்த்தர் கூடி வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்க. நம்ம அவர் கரத்துல இருக்கிறதால எந்த தூசம் எந்த காரியமும் உன்னை என்னைய அழகாது. அவர் உள்ளங்கையில் உன்னை வச்சிருக்கிறார். அவரை தேடுகிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பிரகாசத்தை அனுபவிக்கும்படியா கர்த்தர் இந்த நாளில உங்களோடு கூட பேசிக்கொண்டு தேடு. ஆண்டவருக்கு சரியான நேரத்தோடு தேடு. இருதயத்தை ஊற்றி அண்ணா தம்பிய வேலையில எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டு வந்தான். அவனே நடக்கல. ஏன் சொன்னார்? அவள் தேவனை தேடவில்லை, அவள் தேடினாள். தேடும்போது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பிரகாசத்தை கொடுத்து அவருடைய நிந்தையை நீக்கி கர்த்தர் அவருடைய கொம்பை உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நீயும் நானும் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய நிந்தைகள் நமக்குள்ள நீக்கப்படும், நம்முடைய பலவீனங்கள் நம்ம விட்டு நீக்கப்படும். நமக்குள்ள தேவன் இருந்து நம்ம என்ன சொல்ல பிரகாசிக்க வைக்கிறார். நம்முடைய பிரகாசம் இருக்குன்னு சொன்னா நம்ம கிட்ட இருள் இருக்காது, நம்மிடத்துல ராஜாக்கள் வருவார்கள். தேடினார் கர்த்தர் தென்படுகிற செய்கிற தேவன். அநேக ஜனங்கள் மத்தியில உன்னை என்னை கர்த்தர் உயர்த்துகிறார். என்ன செய்யணும்? தேடணும். எப்பொழுது தேடணுமா? 16ஆம் அதிகாரம் சங்கீதம் 8ஆம் வசனம், எப்போது எனக்கு முன்பாக நான் அவரை வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பட்சத்துல இருப்பதினால் அல்லேலூயா நான் என்ன பண்ண மாட்டேன், அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் எங்க பாக்குறாரு? என் வலது பட்சத்துல என்னோட கூட இருக்க. அப்ப எங்கப்பா போற? கர்த்தரோடு கூட போறேன் சொல்ல. எப்பவுமே ஜெபிக்கணுமா? எப்படி ஜெபிக்கணும்? எப்போதும் கர்த்தர் சொல்லுவா. எப்படி தேடணும்? நீ போற வழியில 4 பக்கமும் கண்ண இப்படி பார்த்துனே போ. நீ போகும்போது யாரால தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஜனங்களை பார்க்கிறீரோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. வீட்டுல வேலை செய்து கொண்டிருக்கிற கர்த்தரை தேடு, கர்த்தரை பாடு. ஒவ்வொரு காரியத்திலும் நீ கர்த்தரை தேடுவாய் என்று சொன்னால் உன் தேவன் உன் வலது பட்சத்துல இருக்கிறார். கர்த்தர் எங்கமா இருக்கிறாரு? என் தேவன் என் வலது பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் அன்பான தேவன் சேரவே நீயும் நானும் தேடுதலாய் காணப்படும். வேதம் சொல்ல அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பட்சத்திலே கரங்களை தட்டு. அவர் எங்க இருக்கிறாரா? என் வலது பட்சத்தில் இருக்கிறாருப்பா. நான் அசைக்கப்படாதபடிக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில என்ன செய்யணுமா? கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடணும். எதுக்கு சொன்னா நம்முடைய வலது பட்சத்துல நாம் அசைக்கப்படாதபடிக்கு. தேவனுடைய பிள்ளைகள் எந்த விஷயத்திலும் தோற்று போகாதபடிக்கு, தோல்விகள் காணாதபடிக்கு, வெட்கப்படாதபடிக்கு, அநேக மத்தியில கூடி குறுகி போகாதபடிக்கு கர்த்தரை நீங்கள் தேடுவீர்கள் சொன்னால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை.
இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீங்க எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை தேடுவர்களாக இருக்கிறது. நீங்க எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? ஜெபமன்றோடாக இருக்க வேண்டும். நீங்க எப்பொழுதும் உங்களை தாழ்த்துறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் தேசத்துல கர்த்தர் சேமத்தை கொடுப்பார். உங்கள் இல்லத்துல சேமத்தை கொடுப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சேமத்தை கொடுப்பார். நீங்க கையிட்டு செல்கிற வேளையில சேமத்தை கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள சேமத்தை கொடுப்பார். உங்கள் கல்வியில கத்த சேமத்தை கொடுப்பார். உங்களுடைய வேலையில கத்த சேமத்தை கொடுப்பார். நீங்க படிக்கிற காலையில சேமத்தை, எல்லாவித ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்மை நிரப்புவார். என்ன செய்யணுமா? தாழ்த்து. எப்படி தாழ்த்தணுமா? சிலுவையின் மரணம் வரைக்கும் தாழ்த்து. செவி. எப்படி செவிக்க வேண்டுமா? கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதம் செய்யும் வரையில, அதிசயங்களை காணும் வரையில நீ காத்திருந்து ஜெபம். மூணாவது, நீ தேடு. நீ எப்பொழுதும் தேடினே இருக்கணும். கர்த்தரை தேடி 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 கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய மானுஷத்துடைய வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதங்களை பெற நீ தேடு. நீ தேடும்போது பெற்றுவிடுகிற கர்த்தர் உன் வலது பட்சத்தில் இருக்கிறார். நீ அசைக்கப்படுவது எல்லாவித காரியத்தில் கர்த்தரை செய்யும்படியாக கர்த்தர் எல்லா கிருபை வேலை கொடுத்தபடியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம்